இது நல்லா இருக்கும். ஆனால் நம்ம குழம்பு போட்டால் அது கரைஞ்சிடும். அதுக்குள்ள பணங்கன்னா எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுதான் இந்த ருசியை கெடுக்கிறது. அது தலைப்பகுதியில் தான் இருக்கும். ஏன்னா மேல் செதில்கள் இருக்காது, முள் இருக்காது, நடுவு முழுதாக இருக்கும். பச்சை பொருளைக்கு கூட அதை கொடுக்கலாம். வைக்கிறதெல்லாம் என்ன நாமளாக பண்ணுறோம் காட்டிடுங்க. மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்பு வைக்கும்போது என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய், சமையல் எண்ணெய் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு வெடிக்கிறது தான் குழம்போட ருசியே. 1 டீஸ்பூன் கடுகு, இப்போ வந்துட்டு வெந்தயம் 1 ஸ்பூனு. வெந்தயம் பொரிஞ்சு வரும்போது ஒரு மணம் வரும். அந்த மணம் வரும்போது வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த 2 வெங்காயத்தையுமே இப்போ நம்ம போட போகிறோம். வெந்தயம் பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது வந்துட்டு வெங்காயத்தோடைய இந்த பூண்டை சேர்த்துக்கிறோம். நம்ம பூண்டை வந்து மலைப்பூண்டு நாட்டுப்பூண்டு 2மே போட்டுக்கலாம். மலைப்பூண்டை வந்து நான் 1 பூண்டை 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இந்த பூண்டோட சாறு வந்து குழம்புல நல்லா இறங்கும். அதுக்காக நல்லா வணக்கி விடணும். சீரகமும் சோம்பும் அதில் சேர்த்துக்கணும். சீரகம், பூண்டும், சோம்பும் நல்லா சேர்த்தாச்சு. அது வணங்கி வர நேரத்தில் தான் பச்சை மிளகா, 1 பச்சை மிளகா போடுறோம். வெயில் காலம், அதனால் பச்சை மிளகா கம்மியாக சேர்த்தா போதும். போதும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் அது கூடயே. நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணம் வரும்போது பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த நேரத்தில் இருக்கணும். நேரத்தில் இருக்கும்போது தக்காளி சேர்த்துக்கிறோம். நான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளியில் வந்துட்டு ஒரு 5 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 5 தக்காளியுமே நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி வணங்குறதுக்குள்ளேயே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மீன் பொரிக்கிறதுக்கான முறையை செயல்படுத்த போகிறோம். தக்காளி வணங்கிட்டு இருக்கு, அது வணங்கட்டும். அதை வணங்குறதுக்குள்ளேயே நம்ம மீன் பொரிக்கிறதுக்கான செயல்பாடுகளை பார்க்கலாம். ஜிலேபி மீன்லேயே வந்துட்டு பெரிய மீன்
பெரிய மீனை வந்து கட்லாவுக்கு அடுத்த ரகம் இது. இந்த மீனை வந்துட்டு இப்போ நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்குறோம். இது ஈஸி தாங்க. இப்போ வந்து பொரிக்கிறதுக்கான மீனை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோன்னு சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகு சீரகம், சோம்பு, அது கூட வந்துட்டு என்ன செய்கிறோம்னா இந்த தனி மிளகா அப்படி கொஞ்சம், எலுமிச்சப்பழம் சாறு, அதோடு சேர்ந்துக்கிட்டு லைட்டாக சோம்பு தூள், அது இல்லாமல் லைட்டாக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, லைட்டாக இதெல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு போட ரெடி பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடையிலேயே மீன் பொரியலுக்கிற பவுடருன்ட்டு ரெடிமேடில் இருக்குது, அதை வாங்கி வந்து சேர்க்கணுன்னா சேருங்க. ஆனால் அது வந்து இயற்கையாக நம்ம செய்கிற மாதிரி அது சேர்க்க வராது. தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்க்குறோம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நாங்கள் 8 மணிக்கு பொரிச்சிடுவோம். இப்போ வந்துட்டு பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வணங்கிருச்சு. வதங்கும் போது பாருங்கள் எண்ணெயிலேயே வணக்கியிருக்கும். மீன் குழம்போட ஸ்பெஷலே, மீன் குழம்பு எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் அது ஒரு இதுக்காக எண்ணெயிலே வணங்கியிருக்கோம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் வந்துட்டு தேவையான பொருள்கள் போட போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் பொரிச்சிடுவோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் போட்டுக்கிறோம். போட்டுக்கிறோம். சிலர் வந்து ஐயோ நாங்கள் டவுன் சைடில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து இப்போ மிளகாப்பொடி அரைக்கிறதுக்கே டைம் இல்லை, நாங்கள் எப்படி தான் மீன் குழம்பு வைக்கிறது அப்படிங்கிற யாருக்குமே எந்த குழப்பமும் தேவையில்லை. தனி மிளகாப்பொடியும் தண்ணி மிளகாப்பொடி வந்து 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா புளி தேங்காயெலாம் ஊற்றுறதுனால மீன் குழம்பு வந்து காரமாக தான் இருக்கணும். அது வந்து 2 அல்லது ஒரு 3 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு அப்படியே ஒரு அளவாக தான் போடுறேன். எனக்கு அளவு தெரிஞ்சனால நான் அப்படி போடுறேன். நீங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் காரம் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து அது கூட வந்துட்டு தனி மிளகாப்பொடியும் தனியா தூளும் போட்டுட்டு வீட்டில் அரைக்காத மிளகாப்பொடி இருக்கிறதுனால சாம்பார் பொடியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம சாம்பார் பொடி வந்து இந்த பெருங்காயம் தூள் மிளகு சீரகம்லாம் இருக்கிறதுனால குழம்பு ஒன்று கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், எல்லா பொடியும் போட்ட உடனே கலர் வந்து இந்த மாதிரி கலரில் இருக்கும். நல்ல ஒரு கலர் வந்திருக்கும். இந்த கலர் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா புளி கரைசலை கரைச்சி வச்சுருக்கோம். அதாவது எலுமிச்சப்பழம் அளவு புளி போட்டிருக்கோம். சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளி போட்டிருக்கோம். அந்த புளியை வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதோட சேர்க்குறோம். புளி வந்துட்டு கொஞ்சம் பழைய புளியாக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பழைய புளி இல்லை அப்படின்னா புது புளியாகவே சேர்த்துக்கலாம். பழைய புளி வந்துட்டு எப்பவுமே ருசி கொடுக்கும். அதுக்காகவே தான் இப்போ நேரம் உங்களுக்கு நான் வந்துட்டு வடித்து காட்டுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்துட்டு இப்போ குழம்போட சேர்ந்து ஆட் பண்ணுறோம். 1 கப். நான் வந்துட்டு அரை மூடி தேங்காவை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இல்லை எனக்கு தேங்காய் வந்து அதிகமாக நெஞ்சு கறிக்கும், நான் தேங்காய் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இது தேங்காவே சேர்க்காம கூட செய்யலாம். ஆனால் என்னென்னா கட்டியாக தண்ணி அதிகமாக விடாமல் புளிக்கரசில் வந்து கட்டியாக வச்சு செஞ்சுக்கலாம். நான் வந்து தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். அரை மூடி தேங்காய், சிறிய வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன்.
இதை வந்து நான் இப்போ குழம்போட வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த குழம்பை பார்க்கும்போதே பாருங்கள், ஆட் பண்ண பிறகு அந்த ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து இந்த குழம்பை வந்துட்டு ஒரு கொஞ்சம் சுண்ட விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் சுண்ட விட போகிறோம். நம்ம தேங்காய் அரைச்ச அந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து இதில் பாத்திரத்தில் இருக்கிறதுனால அதில் வந்து சும்மா கொஞ்சமாக ரசி இதோட சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படி ஊற்றுறோம்னா, நம்ம அரைச்ச சீரகம் மிளகெல்லாம் அதில் வந்து அடி தங்கியிருக்கும் போது அந்த குழம்புக்கான டேஸ்ட் கிடைக்காது. அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். குழம்பு கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம வந்து மீன் பொரிச்சிடலாம். மீனை வந்து இப்போ எங்கள் பையன்தான் பொரிக்கிறேன்னு ஆசைப்படுறான். அந்த சின்ன மீனை வச்சு பொரிச்சிடலாம். இப்போ பொரிக்க போறேங்க. செல்வரித்தீங்க வந்து என்னோட 2வது பையன். இவன் வந்துட்டு 5ஆவது படிக்கிறான். இப்போ வந்து நான் சமைக்க போனதுனால நானும் உங்க கூட ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ சமைக்கிறேன். மீன் பொரிக்க ஆசைப்பட்டு இப்போ வந்து மீன் பொரிக்கிறேன். ஃபஸ்ட்டு மீன் போட போகிறேன். பொறுமையாக போடுறதுனா கையில் போடக்கூடாது. நீங்கள் சொல்லி போடு. இன்னொரு பீஸ் போட போகிறேன். கையில் படாமல் மேலால் போடணும். கையில் படாமல் மேலால் போடுறேன். எண்ணெய் கையில் படாமல். எண்ணெய் கை நான் மீன் சாப்பிட போகிறேன். சூப்பர். நல்லா இருக்கு. குழம்பு நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து தலை பீஸ் போட்டிருக்கேன். தலை பீஸ் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் மொறு வந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது பொரியறதுக்குள்ள நம்ம வந்து குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இனிமேல் வந்துட்டு குழம்புக்கு வந்து இந்த கரண்டியை தான் யூஸ் பண்ணணும் மீனுக்கு. ஏன்னா அடியில் வந்து சுண்டும் போது பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் மீன் போட்டு உடையாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கரண்டி. குழம்பு பாருங்க, சுண்டு குழம்பு இதாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி தழை போட போகிறோம். கொத்தமல்லி போடுறோம் அப்படின்னா மீன் போட்டுட்டா மீனை வந்து கிளறக்கூடாது. இந்த மீனுக்குள்ள இந்த மனம் இறங்கிறதுக்காக தான் முன்னாடியே கொத்தமல்லி தழை போடுறோம். அதில் இதையும் திணிச்சு விட்டுக்கலாம். மீனை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இப்போ நம்ம குழம்புல வந்து சேர்க்க போகிறோம். சேர்க்கலாம். சிம்மில் வச்சிடலாம். அப்படியே நிற்க வச்சு பொரிப்போம். அதான் அந்த எல்லா பகுதியிலும் வேகும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் உடஞ்சி வருது, நல்லா வெந்துடுச்சு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
மீன் குழம்பு வந்து ஒரு கொதி தான் கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிச்சா அது வந்து மீன் கரைஞ்சிரும். பரிமாறும். சாப்பிட்டு முடிச்சிட்ட நேரத்தில் ரெடியாக இருப்பான். போட்ட பிறகு எடுங்க போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களை ஆதரிங்க. முத செய்கிறோம். நீங்கள் பண்ணுற ஆதரவு தான் எங்களுக்கு முயற்சி.